வர ஜூன் மந்த் நடக்கிற T20 வேர்ல்ட் கப்ல எந்தெந்த பிளேயரை நம்ம இந்தியன் டீம் மிஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கறத இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. T20 வேர்ல்ட் கப் இந்தியா டீம்ல இந்த பிளேயர்லாம் கண்டிப்பா இருப்பாங்க அப்படின்னு நான் யோசிச்சது யாருன்னா விராட் கோலி, ரோஹித் சர்மா, ஹர்திக் பாண்டியா, ரிஷப் பண்ட், KL ராகுல், நட்ராஜன், பும்ரா, குல்தீப், அப்புறம் நம்மளோட ரவீந்திர ஜடேஜா இவங்க எல்லாம் கண்டிப்பா இருப்பாங்க அப்படின்னு நான் ஒரு ஹோப்ல இருந்தேன். நட்ராஜன் இப்ப ரீசன்ட் டேஸ்ல என்ன மாதிரி பவுலிங் போறாரு அவரை விட்டுட்டாங்க. KL ராகுல் என்ன மாதிரி கிளாசிக்கல் பிளேயர் அவரையும் விட்டுட்டாங்க. ஹர்தீப் சிங்க்கு பதிலா நம்ம நட்ராஜனை கொண்டு வந்திருக்கலாம். ஜெய்ஸ்வாலுக்கு பதிலா KL ராகுல் எடுத்துக்கலாம். தீப் சகல் யாராவது ரெண்டு பேர்ல ஒருத்தவங்களை மட்டும் வச்சுக்கிட்டு புவனேஸ்வர் குமார் வச்சிருந்திருக்கலாம். IPL செமையா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணனால டூபேவை எடுத்தாங்க. டூபேவை எதனால எடுத்தாங்கன்னா இந்தியால செம பேட்டிங் இருக்கு, கண்ணை மூடிட்டு சுத்துப்பா அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக மட்டும் தான் டூபேவை எடுத்தாங்க. பட் ருத்ராஜ் கெய்க்வாடை எடுக்க முடியாது. ஏன்னா ரோஹித் சர்மா, விராட் கோலி ஓபனிங்ல இருக்கிறதுனால ருத்ராஜ் கெய்க்வாடை எடுக்க முடியல. அதிரடி பினிஷர் ரிங்கு சிங்யாவது எடுத்துக்கலாம். அவர் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. ஹர்திக் பாண்டியாவை எதுக்கு எடுத்தாங்கன்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா IPL ரொம்ப முக்கியம் விளையாடுறாரு. ஹர்திக் பாண்டியா டீம்ல இருக்கிறதுக்கு காரணம் ஒரு பிக் மேட்ச் பிளேயர். பெரிய பெரிய மேட்ச்ல எல்லாம் செமையா அடிச்சு கொடுத்திருக்காரு இந்தியன் ஜெர்சில. ஹர்திக் பாண்டியா இப்ப ஃபார்ம் அவுட்ல இருந்தாலும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு இந்தியன் டீம்ல. வைஸ் கேப்டன் ரோஹித் சர்மா, ஹர்திக் பாண்டியா